மக்களோடு புதிய தலைமுறை இன்று அரியலூர் மாவட்டத்திற்கு வந்திருக்கிறோம். 2 சட்டமன்ற தொகுதிகள், ஜெயங்கொண்டம், அரியலூர் 2 சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் மக்கள் வந்திருக்கிறாங்க. 2026 தேர்தலுக்கான தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. கேட்கலாம். முதல்ல நம்ம இதுவரைக்கும் அரியலூர் மாவட்டத்தில் நம்ம என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நீங்க தனிப்பட்ட விதத்தில் நினைக்கிறத சொல்லுங்க. இந்த அரியலூர் மாவட்டத்தில் கடந்த காலங்களை நம்ம கம்பேர் பண்ணும்போது இப்போ கல்வியில் அரியலூர் மாவட்டம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மாநிலத்திலேயே முதலிடங்கள், 2ஆம் இடங்கள், 12ஆம் வகுப்புல முதலிடங்கள் அப்படிங்கிறப்ப அரியலூர் வந்து கல்வியில் இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியை சொல்றதுல சந்தோஷப்படுறேன். நெல், கரும்பு உற்பத்தியில தண்ணீர் அடைந்திருக்கின்றோம் என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயமானது. ஆனால் தண்ணீரை சேமிக்கிறதுக்கான எந்த நீரும் இல்லை. விவசாயம், கல்வி 2 துறையிலும் தண்ணீர் பெற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சார், போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அரியலூர்லேருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகணும், சென்னையோ இல்லை கோயம்புத்தூரோ போகணும் போது லிமிட்டடான பஸ் ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்கும். பட் இப்போ வந்து நமக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கு. போத் அரியலூரும் சரி, ஜெயங்கொண்டமும் சரி, லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இப்போ அதிகமாகவே இருக்கு. பிரைவேட்டும் அதிகமாகவே இருக்கு. ஆம்னி பஸ்ஸஸ், பஸ் போக்குவரத்து போதிய அளவில் இருக்கிறதா சொல்றாரு. அரியலூர் மாவட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் மருத்துவத்துறையில் மிக முக்கியமாக மிகுந்த வளர்ச்சி அடைந்திருக்கிறது. மருத்துவக் கல்லூரி வந்திருக்கின்றது. இதன் காரணமாக அனைத்து துறை சார்ந்த மருத்துவர்களும் வந்திருக்கின்றார்கள். இதனால் அரியலூர் மாவட்டத்துடைய மக்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கின்றது. சார் சொன்ன மாதிரி தான் இப்போ மெடிக்கல் காலேஜ் முன்னாடிலாம் வந்து டாஞ்சூர் தான் போகிற மாதிரி இருக்கும், ஏதாவது கேசஸ் டாஞ்சூர் போகிற மாதிரி இருக்கும். இப்போ எங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அரியலூர்ல மெடிக்கல் காலேஜ் வந்தது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். கல்வி, விவசாயம், சூழ்நிலை, சாலை வசதி, போக்குவரத்து ஓரளவுக்கு மேம்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கீங்க. இந்த சூழலில் முக்கிய பிரச்சனைகளா நீங்க நினைக்கிறத இப்ப பதிவு பண்ணலாம். அரியலூர் மாவட்டம் பின்தங்கிய மாவட்டமா தமிழ்நாடுல அங்கீகரிக்கப்பட்ட மாவட்டமா இருக்கு. பின்தங்கிய மாவட்டம் தான். இந்த பின்தங்கிய மாவட்டத்தில் வேலை வாய்ப்புகள் இங்கே சுற்றி 7-8 சிமெண்ட் ஆலைகள் இருக்கு. 7-8 சிமெண்ட் ஆலைகள்ல உள்ளூர் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு சுத்தமா கிடையாது. குறிப்பா அரியலூர் அரசு சிமெண்ட் ஆலை ஆரம்பிக்கும் போது துவக்கப்பட்ட சிமெண்ட் ஆலையில் கிட்டத்தட்ட 1200 பேர் வேலை செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு வெறும் 40 பேர் 30 பேர் தான் பர்மனன்ட் எம்ப்ளாய். மீதி எல்லாமே கான்ட்ராக்ட் லேபரா போட்டுக்கிட்டு இன்னைக்கு சிமெண்ட் ஆலையுடைய வளர்ச்சியை ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டாங்க. சுத்தி இருக்கக்கூடிய தனியார் சிமெண்ட் ஆலையிலும் எந்த விதமான வேலை வாய்ப்பும் முன்னுரிமை கொடுப்பது கிடையாது. உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதே போல நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதே நேரத்தில் இங்க கனிம வளத்தை கொள்ளையடிப்பதற்கான அத்துமீறல், அதாவது சட்டவிரோத நடவடிக்கை தொடர்ந்து சிமெண்ட் ஆலைகள் தொடர்ந்து ஈடுபட்டிருக்காங்க. அதை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது அரியலூர் மாவட்டத்தில் 13 சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு. இந்த சிமெண்ட் ஃபேக்டரியால இந்த எடுக்கிற லைம்ஸ்டோன், அந்த சுண்ணாம்புக்கல்னுடைய ஆழத்தினால குடிநீர் இன்னைக்கெல்லாம் உப்பு தண்ணி ஆயிடுச்சு. விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியல, மக்களும் குடிநீருக்கு பயன்படுத்த முடியல. இதனால இதுல வர்ற வருவாயை, இந்த மைன்ஸ் ஃபண்டில் இருக்கிற வருவாயை நீர் மேலாண்மைக்கு தான் இங்கே செலவிடணும். அந்த ஃபண்டை வேற எதுக்குமே செலவிடக்கூடாது. நாங்கள் தொடர்ந்து இதை குறைந்திருக்கும் கூட்டத்தில் சொல்லிட்டு இருக்கிறோம். இதை இம்ப்ளிமெண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து நாங்கள் இதை தான் முக்கியமாக எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அதனால நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த வரி வருவாயை பூரா தடுப்பணைகள், நீர் மேலாண்மை என்பது தடுப்பணைகள், ஏரி குளங்களை பண்ணணும். ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி ஒரு வருஷத்துக்கு 5 குளங்களை எடுத்துக்கிட்டா 13 சிமெண்ட் ஃபேக்டரி 13-65 குளங்களை வெட்ட முடியும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்குள்ள அரியலூர் மாவட்டத்தில் உள்ள எல்லா குளங்களையும் தூர்வாரி, கவர்மெண்டே ஃபண்டு கொடுக்க வேண்டியதில்லை, தூர்வாரி நிலத்தடி நீர் மட்டம் மேல இருக்கும், குடிநீர் நல்ல குடிநீரா கிடைக்கும். அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெருவளவு வருமானம் வந்து அரசுக்கு வந்து சிமெண்ட் ஆலைகளால தான். இங்க உள்ள மக்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்டான எதுவுமே கிடையாது. இப்ப ஏன் இதை எதனால நான் சொல்றேன்னா, இது உயிர்கொல்லி திட்டம் மாதிரி இருக்கு. என்ன காரணம்னா, இங்க செந்துறை ரவுண்டானால இருந்து வீணா கைகாட்டி வரை கிட்டத்தட்ட 12.7 கிலோமீட்டர் சாலை சார். திமுக ஆட்சி ஏற்றவுடன் அவங்க இதுவாவே சொன்னது, தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கிராமப்புற நகரப்புற 2 வழி சாலையை 4 வழி சாலையாகவும் 4 வழி சாலையை 6 வழி சாலையாகவும் மாற்றி தருவோம்னு சொன்னாங்க. எங்களுக்கு கிராமத்துல கூட அது செய்யலன்னா பரவாயில்ல. ஒவ்வொரு லாரியும் 40 டன்களுக்கு மேல சுண்ணாம்புக்கல்லை ஏத்திட்டு போற 1000த்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயணிக்கிற இந்த சாலையில தினந்தோறும் பல்லாயிரம் கல்வி பயிலக்கூடிய பள்ளிக்கூட மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் பயணிக்கிற இந்த தார் சாலைகளை 4 வழி சாலையா மாத்தணும்னு ரொம்ப நாளா எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க.
7/5/2005 அன்று தினமலர் நாளிதழிலே சிமெண்ட் ஃபேக்டரி மூலியமா ராயல்டி வந்து 2021-23 230 கோடியே 842 ரூபாய் ராயல்டி வந்திருக்குன்னு அந்த செய்தி போட்டிருந்தாங்க. அதாவது சிமெண்ட் ஃபேக்டரிலாம் சிமெண்ட் தயாரிக்கிறதுக்காக, சுண்ணாம்பு கல் எடுக்கிறதுக்காக, சுரங்கம் தோண்டுவதற்காக ராயல்டி அரசுக்கு இவ்வளவு ரூபா வந்திருக்கு. அதை கனிம வளத்தில் நான் தகவல் அறியும் உரிமை சட்டத்திலையும் கேட்டேன். அவங்களும் அதுதான் உண்மையாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு ரூபா நமது மாவட்டத்தில் இருந்து நமது அரசுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கிடைக்குது. அதை முதல்ல நம்ம மாவட்டத்துக்கு முன்னுரிமை கொடுத்து, இந்த மாவட்டத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2477 ஏரிகள் இருக்கு. அந்த ஏரிகளை புனரடிச்சு கொடுத்தாலே நமக்கு போதும். அரியலூர் சுற்றி ஏகப்பட்ட மைன்ஸ் இருக்கு. ஒரு மைன்ஸ் வந்து எவ்வளோ டெப்த்து நோண்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கு. அந்த ஃபுல் டெப்த்து நோண்டி ஆச்சுன்னா அதை வந்து திரும்ப ரீஃபில் பண்ணி கொடுக்கணுன்றதும் கவர்மெண்ட்ல வந்து ஆர்டர்ஸ் இருக்கு. அரியலூரை சுற்றி இருக்கிற எந்த சிமெண்ட் பிளான்ட்டும் அதை வந்து ஃபாலோ பண்றதில்ல. டெக்னிக்கலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, மக்களை சீட் பண்ணுறதுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 மீட்டர்ஸ் எடுத்துட்டு நீங்கள் அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னால் தே ஆர் டூயிங் 99 மீட்டர்ஸ் ஒன்லி. 99 மீட்டர் வரைக்கும் மட்டும் எடுத்துட்டு நாங்கள் இன்னும் 1 மீட்டர் எடுக்கல, எடுத்த பிறகு ஃபில் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை சீட் பண்ணிட்டு அந்த ஃபில் பண்ணாமல் வச்சிருக்கிறாங்க. சரி, இதனால என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அஸ் அ சிவில் இன்ஜினியராக சொல்கிறேன், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக, எங்கெல்லாம் ரிசர்வாயர்ஸ் அதிகமாக இருக்கோ, எங்கெல்லாம் வாட்டர் வந்து அதிகமாக ஸ்டோரேஜ் ஆகுதோ, அங்கெல்லாம் வந்து நிலநடுக்கம் எர்த்குவாக் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அரியலூர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எர்த்குவாக் ஜோன் 4லேருந்து இப்போ 3க்கு வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து மக்களுக்கு வந்து பயமுறுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த மைன்ஸை வந்து ப்ராப்பராக இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் வந்து அவங்க என்ன டெப்த்து கேட்குற ஆர்டர்ஸ் வாங்கியிருக்காங்களோ அதை எடுத்துகிட்டு ப்ராப்பராக ரீஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் பயம் இல்லாமல் இந்த ஊரில் வசிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்கும். அதை வந்து அரசு கோரிக்கை வைக்கிறோம். இந்த மாவட்டத்தில் இந்த காற்றை சுவாசிக்கிறதால சார் கிட்னி பிரச்சனை, அதாவது ஒரு ஊருக்கு வந்து ஒரு 5 பேர் 10 பேர் டயாலிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான இதெல்லாம் இங்கே எதுவுமே மருத்துவத்தில் ஒரு 50% தான் இங்கே இருக்கு. ஒரு கர்ப்பப்பை எடுக்கணும், வேற ஏதாவது கிட்னி நம்ம பண்ணணும்னா ஒன்று திருச்சி, தஞ்சாவூர் பிரைவேட்டில் தான். அதான் அங்கே போனாலும் உடனே போய் ஒரு கவர்மெண்ட்டில் போய் பார்க்கணும், உடனேலாம் நடக்கிறது இல்லை சார். அங்கேயே 1 மாதம் யாராவது கூட இருந்து தங்கி தான் நம்மளால எதுவும் பண்ணிட்டு வர முடியுது. காற்று மாசுபாடுன்னு சொல்றீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸால மட்டும் கிடையாது. இந்த ஃபேக்ட்ரிஸ்க்கு வந்து அதை ஏற்றிட்டு வரதுக்காக வர டிரான்ஸ்போர்ட், அவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அரியலூர் மாவட்டத்தில் பிறக்கிற மேக்சிமம் குழந்தைகள் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேயே நெபுலைசர் வைக்கிற மாதிரி இருக்குது. சுவாச கோளாறுகள் வந்து அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கு, பெரியவங்க, வயசானவங்க எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த சுவாச கோளாறுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனையாக இருக்கும், வீசிங் பிரச்சனையாக இருக்கும். குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப சிரமத்தை உண்டாக்குது. இந்த காற்று மாசுபாடை குறைக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும். இப்போ வந்து காற்று மாசுபாடு தூசி மண்டலமாக இருக்கிற அரியலூர் மாவட்டம், இதனால் ஏற்படுற நுரையீரல் சம்பந்தப்பட்ட சுவாச பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து இதோட மிகப்பெரிய பாதிப்பாகவும் இருக்குது. பாதுகாப்பு விதிமுறைக்கு உட்பட்டும் அரசு விதிமுறைக்கு உட்பட்டும் இங்கே எந்த ஒரு சுண்ணாம்புக்கல் எடுக்கிறதோ எதுவுமே நடக்கிறது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கீங்க. இது என்ன மாதிரி கட்டுப்படுத்தலாம், எந்த விதத்தில் கட்டுப்படுத்தலாங்கிறத சொல்லுங்க. இந்த சிமெண்ட் அந்த மூலப்பொருளை ஏற்றி செல்லக்கூடிய அந்த லாரிகளுக்கு வந்து ஒரு தனி பாதையை நிச்சயமாக அமைச்சு ஆகும்னு. டால்மியாலேருந்து நம்ம கீழப்புள்ளூர் வழியாக வரோம் அப்படின்னா அந்த பைபாஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் சிமெண்ட்டால் தான் அந்த பைபாஸ் ரோடு இருக்குது. அதே மாதிரி இந்த லாரிகளுக்கு ஒன்று நீங்கள் தனியாக மேம்பாலம் ஒன்று போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லை போட்டு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஒன்று 6 வழி சாலையாக மாற்றணும். இந்த 6 வழி சாலையாக மாற்றணும்னா அந்த 2 பாதைகளில் லாரி மட்டும் போகிற மாதிரி. ஏன்னா வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 2 பேர் உயிரிழப்பு நடக்குது. இது வரக்கூடிய இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக சட்டசபையில் இந்த குரலை எதிர்த்து ஒன்று மெட்ரோ, எப்படி பெருநகரங்களில் வந்து மெட்ரோவுக்கு வந்து எப்படி கீழே பில்லர், ஹெவி பில்லர் போட்டு இந்த மெட்ரோ எப்படி மேலே போயிட்டு இருக்கு, போக்குவரத்து கீழே போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒன்று இந்த லாரிங்களுக்கு உங்களுடைய ஃபேக்ட்ரிலேருந்து நீங்கள் அதை எங்கே அந்த மூலப்பொருளை எடுக்கிறீங்களோ அங்கே நீங்கள் பில்லர் போட்டு மெட்ரோ ஸ்டைலில் நீங்கள் உங்கள் லாரியை நீங்கள் மேம்பாலத்தில் வச்சுங்க. பொதுமக்கள் ஸ்கூல் போகிறது, காலேஜ் போகிறது, மார்க்கெட் போகிறது, அவங்களுக்கு மெயினாக உயிரிழப்புகள் நடக்காது. ஒரு மாவட்டத்துக்கு வந்து அந்த மாவட்டத்தோட தலைநகர் தான் ஒரு அடையாளம். இப்படி பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்துடைய தலைநகராக இருக்கிற அரியலூர் நகரம் வந்து மற்ற எல்லா மாவட்டத்தையும் விட பின்தங்கிய நகரமாக இருக்கின்றதை நான் வந்து ரொம்ப வருத்தத்தோடு அதை பதிவு செய்கிறேன். மற்ற எல்லா மாவட்ட தலைநகரத்திலையும் இருக்கிற அந்த கட்டமைப்பு அரியலூர் மாவட்டத்தில், அரியலூர் நகரத்தில் இன்னும் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 30,000 மக்கள் தொகைக்கு மேலே இருக்கிற ஒரு நகராட்சியில் வந்து 22 வார்டு உருவாக்கலாம்னு சொல்லிட்டு விதிகளே இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷமா
இந்த வார்டில் அந்த நகராட்சியில் வந்து 18 வார்டு தான் இருக்கு. முதல்நிலை நகராட்சியாக உயர்ந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆனாலும் கூட இன்னும் வந்து 18 வார்டு தான் இருக்கு. இந்த 18 வார்டை வச்சுக்கிட்டு வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. நகரத்தை விரிவாக்கணும். நகரத்தை விரிவாக்காம இருக்கிறதுனால பல பிரச்சனைகள், முக்கியமா போக்குவரத்து நெரிசல், அது ஒரு மிக மிக தலையாய பிரச்சனை. இங்க எல்லாரும் மருத்துவக் கல்லூரி பத்தி பேசினாங்க. பேருந்து நிலையத்திலிருந்து மருத்துவக் கல்லூரிக்கு நீங்க போகணும் அப்படின்னா எந்த பாதையுமே சரியா இல்லை, எந்த வழியுமே சரியா இல்லை. ஒரு அவசரத்துக்கு இந்த தென்பகுதியிலிருந்து வடபகுதியில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிக்கு போகணும்னா உங்களுக்கு எந்த வழியிலும் போக முடியாது. எல்லா சாலைகளும் குறுகலாக இருக்கிறது, எல்லா சாலைகளும் குண்டும் குழியுமாக இருக்கிறது. நீங்க போய் சேர்றதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அவரத்தில் போய் சேரணும்னா உரிய நேரத்தில் போகவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து நெரிசலான சாலைகள் இங்க இருக்கு. எங்க அரியலூர் மாவட்டத்தில் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சில ட்ரெயின் மட்டும்தான் நின்று போகுது. ஏன்னா கும்பல் ஜாஸ்தியாக அதில் ஏறுறதுனால நாங்கள் ஒத்த காலையே தான் நின்றுட்டு போகிறோம். பிள்ளைங்களும் சரி வயசானவங்களும் ஏற முடிய மாட்டேங்குது. இதில் எல்லா ட்ரெயினுமே நின்று போகிற மாதிரி எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அரியலூர் 2ஆம் நிலை நகராட்சியாக இருந்து முதல்நிலை நகராட்சியாக 6 மாதத்துக்கு முன்னாடி தரம் உயர்த்தப்பட்டது. எப்படி தரம் உயர்த்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி உள்ள பெரிய அர்பன் வில்லேஜ்னு சொல்கிற வாலாஜா நகரம், தவுத்தாக்குளம், எருத்துக்காரன்பட்டி, அரியலூர் வடக்கு, இந்த கிராமத்தெல்லாம் சேர்த்து அரியலூர் முதல்நிலை நகராட்சியாக மாற்றப்பட்டு விட்டது. அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அரசாணை வடிவில் மட்டும்தான் இருக்குது. ஐயா சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சேர்த்தா 35 வார்டுக்கு மேலே வரும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கே வந்து சுகாதார பணியாளர்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்கிறாங்க. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா குப்பை அள்ளுறதுக்கு ஆள் வரதில்லை. அரியலூரில் நீங்கள் எந்த தெரு போனாலும் பார்த்தீங்கன்னாக்கா சுகாதார சீர்கேடு ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த கழிவுகளும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய இம்யூனிட்டியை குறைக்குது. சுகாதார சீர்கேடு ரொம்ப அதிகமாகிறதுக்கு சுகாதார பணியாளர்கள் பற்றாக்குறையும் காரணமாக இருக்குது. இந்த வார்டெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது சுகாதார பணியாளர்களையும் அவங்கள பணி நிரந்தரப்படுத்தி அவங்களுக்கு நிறைய பேர் ஆட் பண்ணாங்கன்னா அரியலூர் சிட்டி டெவலப்மெண்ட் சிறப்பாக இருக்கும் சார். அரியலூர் மாவட்டம் மேம்படுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு வழி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்ற மாவட்ட மக்களுடைய பழக்கம் அரியலூருக்குள்ள அதிகமா வரும்போது அவங்க பார்வை அரியலூர் எப்படி இருக்குன்ற ஒரு கண்ணுக்கு போகும். அப்படி இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வழி என்னன்னு பாத்தீங்கன்னா சுற்றுலா. ஸோ எங்கள்கிட்ட இல்லாத ஒரு சுற்றுலா தலங்கள் வந்து கிடையாது. ஒரு கங்கை கொண்ட சோழபுரமா இருக்கட்டும், கலியபெருமாள் கோவிலா இருக்கட்டும், இல்ல கரைவட்டி பரதூரா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை வந்து மேம்படுத்தும் போது, அதற்கான வசதிகளையும் நம்ம வந்து மேம்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா மற்ற மாவட்ட மக்கள் வந்து அரியலூருக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க. அரியலூருக்குள்ள வர ஆரம்பிக்கும் போது மற்ற மாவட்ட மக்கள் வந்து நம்ம மாவட்டத்தை பத்தி எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கறத ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய அரசும் வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு நகரத்தை வந்து மேம்படுத்துவது இன்னும் கொஞ்சம் இருக்கும். அரியலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற வரலாற்று இடங்களை மற்றவர்களும் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெடுக்கும் வகையில் மேம்படுத்த வேண்டும். அது வந்து முக்கிய குறிக்கோள். ஆனால் குறிப்பாக இந்த அரியலூர் மாவட்டத்தினுடைய மிக முக்கிய வளர்ச்சிக்கு ஆத்தூர், பெரம்பலூர், அரியலூர், ஜெயங்கொண்டம், கும்பகோணம் இந்த ரயில்வே திட்டம் ஏற்கனவே பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது பெண்டிங்கில் இருக்குன்னு. இதை மட்டும் வரக்கூடிய ஆண்டு இதை நிறைவேற்றப்பட்டால் கிட்டத்தட்ட 5 சுற்றியுள்ள மாவட்டங்கள், இந்த மக்கள் வந்து இந்த கும்பகோணத்துக்கு நவக்கிரகங்கள் கோயில் நிறைய இருக்கு, அந்த சுற்றுலா மேம்படும். கும்பகோணத்தில் சுற்றுலா முடிச்சுட்டு ஜெயங்கொண்டம் வருவாங்க. பாரத பிரதமர் வந்ததுக்கு அப்புறம் இதனுடைய வெளிச்சம் மிக அதிகமாக இருக்கு. இப்போ கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஜெயங்கொண்டத்தில் ட்ரெயின் நிற்கும் போது அங்கே போவாங்க. அதை முடிச்சுட்டு அரியலூருக்கு வர்றப்ப கலியபெருமாள் கோவில் ரொம்ப சிறந்தது. ஸ்ரீரங்கம் போறவங்க நிறைய பேர் இங்கே வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் இங்கே பேருந்து வசதிகள் கடந்த 5 ஆண்டுகளில் அரியலூர் மாவட்டத்தில் பேருந்துகளை செல்லாத கிராமங்களுக்கு இன்று பேருந்துகள் மிகச் சிறப்பாக சென்று அடைந்திருக்கிறது. அதை போல இந்த ரயில்வே, இந்த ஒரே ஒரு ரயில் திட்டத்தின் மூலமா 5 மாவட்டங்கள் பலனடையும். குறிப்பா அரியலூர் அண்ணன் சொன்ன மாதிரி நகராட்சி 22 வார்டுகள் பெருகும். அதன் மூலமா வேலை வாய்ப்புகள் பெருகும். குறிப்பா டைனோசர் இங்க வாழ்ந்துச்சு இல்லையா, அதனுடைய எக்ஸிபிஷன் அந்த பில்டிங் வந்து கீழப்பள்ளூர்ல இருக்கு. இந்தியாவினுடைய புவியியல் ஆராய்ச்சியோட சொர்க்க பூமி அப்படிங்கிறது வந்து நம்ம அரியலூர் தான். ஸோ ஜெர்மன்லேருந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி வெளியிலேருந்து வராங்களே, அவங்களாம் பெங்களூரோட அந்த ஆராய்ச்சி சம்பந்தமா திரும்ப போயிடுறாங்க. இப்போ நான் பெங்களூர் ரயில் அடிக்கடி பயணிக்கிறதுனால வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் வழியா போறது, பெங்களூர்ல பாதி பேர் வேளாங்கண்ணி தான் போறாங்க. அதே மாதிரி இந்த சேலம், ஆத்தூர், பெரம்பலூருக்கு அவங்களுக்கு பெரம்பலூருக்கும் ரயில்வே தண்டவாளம் வந்த ஒரு சந்தோஷம் கிடைச்சிரும். அரியலூர் வழியா வர்றப்ப கங்கை கொண்ட சோழபுரம் இந்த நவக்கிரகம் கோயில் வேலை வாய்ப்பு பெருகும். வற்றாத ஜீவநதி ஓடக்கூடிய திருமானூர்ல திருச்சி மாவட்டமா இருந்தது, அடுத்தது பெரம்பலூர் மாவட்டமானது, அடுத்தது அரியலூர் மாவட்டமானது. ஆனா திருமானூரை இன்னும் தாலுக்கா ஆக்க மாட்டேங்கிறாங்க. எத்தனையோ முறை கேட்டு இன்னும் தாலுக்கா ஆக்காம இங்க தூத்தூர்ல இருந்து 2 பஸ் வரணும், திருமானூரை தாலுக்கா ஆக்கணும். அதே போல திருமானூர்ல ஒரு கலைக்கல்லூரி வேணும். இதெல்லாம் இந்த பகுதிக்கு முன்னேற்ற தரும். அதே போல வாரணவாசியில 100 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு தீம் பார்க் பொழுதுபோக்குக்கு
ஒரு தீம் பார்க் உருவாக்கணும்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கோம். நிதியும் ஒதுக்கிட்டு அப்படியே கிடக்கு. அதை உடனடியாக செய்ய வேண்டும். இப்போ அரியலூர் மாவட்டத்தில் ஒரு முக்கிய பிரச்சனை எல்லாமே சொன்னது நிலத்தடி நீர்மட்டம் அப்படி சொன்னீங்க. இப்போ 800 அடி மாதிரி தண்ணி இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு தீர்வு சொன்னோம்னா நம்ம அது பனைமரம் தான். ஒரு பனைமரம் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 லிட்டர் மழைநீரை சேமிக்கக்கூடிய திறன் கொண்டது ஒரு பனைமரம். நீங்கள் மழை சீசன்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த மரத்தில் மழை பெஞ்சாலும் தண்ணி அப்படியே நிற்கும். ஒரு பனைமரத்தடியில் போய் பார்த்தீங்கன்னா உடனே அடுத்த செகண்டே அந்த பனைமரம் வந்து உள்ளே இழுத்துரும். ஒரு பனைமரம் அதுக்குள்ள ஒரு கிணறு மாதிரி 25,000 லிட்டர் மழைநீர் சேமிக்கக்கூடிய திறன் இருக்குது. இந்த பனைமரங்களை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பனைமரத்தை ஈஸியாக வெட்டிடுறாங்க. இப்போ லாஸ்ட்டு 1 இயர் தான் ஜியோ 1 பாஸ் பண்ணாங்க. பனைமரத்தை வெட்டினா கலெக்டரோடைய ஆர்டர் வேணும் அப்படின்னா அதெல்லாம் பத்தாது. நமக்கு பனைமரத்தை முதல்ல நம்ம வெட்டவே விடக்கூடாது. ஒரு பனைமரத்தை அப்படி சூழ்நிலைக்காக வெட்டும் போது 1000 பனை விதைகளை நடணும்னு ஒரு திட்டம் வந்துன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். பனைமரத்தை வந்து மக்கள் இதிலே இன்னும் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கறது ஒரு கோரிக்கை வைக்கிறோம். திருமானூர் ஒன்றியத்தில் மேல ராமநல்லூர் குடிகாடுல தடுப்பணைன்னு சொல்லிட்டு இந்த அரசுல ஏற்படுத்தினாங்க. அது அப்படியே பாதியில் நிற்கிது. அதே போல் வாரணவாசிக்கு பக்கத்தில் இருக்கிற தீம் பார்க்கும் 100 ஏக்கர் கையகப்படுத்தி அதுவும் பாதியிலேயே நிற்கிது. இப்படி அரசாங்கத்தில் பெரிய பெரிய திட்டங்கள்லாம் அப்படியே பாதியிலேயே நின்றுக்கிறது. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க, கோர்ட்டில் போட்டாங்க அதனால் முடியல அப்படிங்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் நினச்சா நிச்சயமாக அதெல்லாம் அந்த சொத்த காரணத்தை நிவர்த்தி செஞ்சிட முடியும். ஒரு கவர்மெண்ட் நினச்சா ஒருத்தருக்கு வந்து கரண்ட் கொடுக்காம பண்ணலாம், தண்ணி கொடுக்காம பண்ணலாம். அப்படி பண்ணி நிறையா காரியங்களை சில அதிகாரிகள் செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரியலூருக்கு ஒரு பெரிய சுற்றுலா வேணும்னா அந்த தீம் பார்க்கை நிறைவேற்றினாலே போதும். 100 ஏக்கரில் கையகப்படுத்தி அதை வந்து முன்னால் ஒரு அமைச்சர் தான் துவக்கி வச்சார். அதேமாரி இந்த ஆட்சியில் தான் மேல ராமநல்லூர் குடிகாடு தடுப்பணை திட்டம், இந்த 2 திட்டத்தையும் நிறைவேற்றினா மிகப்பெரிய நன்மையை அடைய முடியும். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அந்த கதையோட இந்த பொன்னேரியை தூர்வார்னா இவங்க சுற்றுலா தலம்லாம் அமைச்சா நல்லா இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அந்த ஏரியை தூர்வார்னாவே நீங்கள் என்னென்னலாம் நினச்சிங்களோ நீர் மேலாண்மை நடக்கும், விவசாயம் நடக்கும், அந்த சுற்றுத்தலங்கள்லாம் கேட்டிங்க இல்லையா, அது நடக்கும். நிறைய ஒரு வெளிநாட்டவர்கள் வருவாங்க, பொருளாதாரம் உயரும், நல்ல ஒரு சிந்தனை வரும். அப்புறம் மகளிர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படின்னா எல்லாரும் உழைக்க மகளிர் ரெடியாக இருக்காங்க. ஆனால் அதுக்குரிய சந்தர்ப்பங்கள் தான் கிடைக்கல. இப்போ நிறைய அரியலூர் மாவட்டம் சிறப்பு வரலாற்று தலங்கள் நிறைய இருக்கு. அது செய்தியா இருக்கு, எழுத்துப்பூர்வமா இருக்கு. பிராக்டிக்கலா கொண்டு வாங்க. எங்க ஊர் மாவட்ட மாணவர்கள்லாம் அறிவுலையும் எல்லா திறமையிலும் நல்லா சிறந்து வராங்க. மிந்தியாவது எல்லாரும் சொன்னாங்க பின்தங்கிய மாவட்டம், அதெல்லாம் கிடையாது. இனிமேல் இந்த வார்த்தையை நம்ம இனிமேல் சொல்ல வேண்டாம். முன்மாதிரி மாவட்டமாக நிறைய இடத்துல அடையாளப்பட்டுக்கிட்டே வருது. நிறைய சாதனையாளர்கள் அரியலூர் மாவட்ட விளையாட்டுத்துறையிலையும் சரி, கல்வித்துறையிலையும் சரி நிறைய மகளிர்களை சாதிச்சுட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது இதில் உள்ள ப்ளஸ்ஸவே கொண்டு போவோம். ஆனால் இந்த மாதிரி இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த இந்த தலைமுறை நிகழ்ச்சிக்கு சேனலுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ மகளிருக்காக எங்கள் பக்காவெல்லாம் காலேஜில் படிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் டாய்லெட்டு சுத்தமாக சரியில்லைங்க சார். அங்கே ஃபுல்லாக ஒரு மாதிரி டெஸ்ட்டு அழுக்கு இந்த மாதிரி போகிறதுனால போகவே மாட்டுறாங்க. அது எங்களுக்கு சீர்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும். எங்கள் பொண்ணுக்குன்னு இல்லை, எல்லா பொண்ணுமே வயிற்று வலி அது இதுன்னு மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அரியலூர் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒயின் ஷாப் இருக்குது, அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணும் சார். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண்கள் சின்ன பிள்ளைங்க கொண்டுமே வந்து அந்த லைனை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காலையிலே ஒயின் ஷாப்பை ஓப்பன் பண்ணிடுறாங்க. நைட்டு 11 மணி வரைக்கும் கூட எனக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் அந்த ஏரியா பக்கத்தில் தான் இருக்கிறேன். அந்த ஒயின் ஷாப்பை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணும் சார். சார், இப்போ அரியலூர் மாவட்டம் எடுத்தால் டெல்டா பகுதினா டீப்புலூர் ஒன்றியம், திருமானூர் ஒன்றியம், இந்த 2 பகுதியும் வந்து டெல்டா பகுதி. ஆனால் அங்கே வந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையம் வந்து செயல்படுது. அந்த நேரடி நெல் கொள்முதல் பிடிக்கிற நெல் எல்லாம் மழை பெய்தால் திடீர்னு ஒரு மழை பெய்ஞ்சா அது வந்து பாதிக்கிறோம், விவசாயிகள் பாதிக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு சென்டருக்கும் ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கும் சுமார் ஒரு 5-6 லட்சம் போட்டு 5000 மூட்டை 10,000 மூட்டை கொள்ளளவு கொண்ட ஒரு செட்டு, தற்காலிக செட்டு இல்லாமல் பர்மனண்டாக, ஏன்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் பொது இடத்த தான் கொடுக்குறோம். அந்த இடத்துல வந்து விவசாயிகள் நெல்லையும் பாதுகாக்கணும், விவசாயத்தை பிடித்து வைத்த நெல் மூட்டைகளையும் அரசு மூட்டையையும் பாதுகாக்கணும். ஆகவே அரசு வந்து நிதி ஒதுக்கீடு செய்து அந்த திட்டத்தை செயல்படுத்தினால் விவசாயிகள் நெல் உற்பத்திக்கு நல்லா சிறப்பாக இருக்கும், விவசாயிகள் பாதிக்காமல் இருக்கும். ஆகவே இந்த 2 பகுதியும் வந்து டெல்டா பகுதி மாவட்டத்தில் அனைத்திலையும் நெல் விவசாயம் இருக்கு. ஆகவே விவசாயிகளுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று இதன் மூலமாக கோரிக்கை வைக்கிறேன். ஒரு தாலுகா வேணும்னு சொல்லியிருக்கோம். திருமானூரை தலைமையாக கொண்ட தாலுகா வேணும்னா திருச்சி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம் பிரிஞ்சிச்சு. ஆனா இன்னே வரலும்
தாலுக்கா ஆக்க முடியல. ஏன்னா தூத்தூரில் இருந்தும் செம்பியகுடியிலிருந்தும் வரக்கூடியவர்கள் 2 பேருந்துகள் ஏறி வர வேண்டும். 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஏறி தான் வந்து இன்னைக்கும் தாலுக்கா ஆகாம இருக்குது. அதே போல தீம் பார்க்னு சொல்லியிருந்தோம். திருமானூர் பகுதியில பெண்கள் மேல்நிலைப் பள்ளியும் கொள்ளிட பாலம் 50 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அந்த பாலம் மிக மோசமாயிருக்கு. மாற்று பாலம் உடனடியாக அமைத்து தர வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட கால கோரிக்கை. நம்ம அரியலூர் மாவட்டத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கலைப்பண்பாட்டுத்துறைக்கு இருக்கு. கலைப்பண்பாட்டுத்துறையில் மண்டல அளவிலான ஒரு கலைப்பண்பாட்டு மையம் இருக்கு. அதுக்கான மாவட்ட அலுவலகங்கள் இருக்கு. மாவட்டத்தின் வழியாக பார்த்தீங்கன்னா நிறைய அரசு துறை சார்ந்த விளம்பர விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தருது. ஆனால் அது தொழில்முறை கலைஞர்கள் போய் சென்றடைகிறது இல்லை, சுழற்சி முறையில் தர்றதும் இல்லை. ஆனால் குறுக்க இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் மூலமாக அந்த நிகழ்ச்சிகளை அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்களே அதுக்கான தொகையினை பெற்றிருக்கிறாங்க. ஆனால் இதை ஒரு மூலக்கருவாக நம்பி இதை முழுக்க நம்பி வாழக்கூடிய முழுநேர கலைஞர்கள் வந்து முற்றிலுமாக பாதிக்கப்படுறாங்கிறத விட எல்லாமே போயிட்டாங்க நிறைய கலைஞர்கள். அது ஒரு கருத்தாக இருக்குது. இப்போ வரக்கூடிய அரசு பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னா கலைஞர்களையும் கலாச்சாரத்தையும் அதை உணர்வுல கொண்டு புரிஞ்சுக்கிட்டு கலைஞர்கள் வந்து நம்ம மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 6000 கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் டேட்டாவோட தான் சொல்கிறோம். இதுக்கு நலவாரிய அமைப்பும் ஒன்று இருக்குது. அப்போ நலவாரிய அமைப்பில் வந்து எங்கள்கிட்ட வசூல் பண்ணக்கூடிய மன்றம் இருக்குது. ஆனால் கலைஞர்களுக்கான வாழ்வாதாரம் கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்களை கொடுக்கறது கிடையாது. அதுக்கு உண்டான அலுவலர்கள் இருக்காங்க. நாங்கள் அரசை குறை சொல்லலை, அதில் வேலை பார்க்கக்கூடிய அலுவலர்கள் தான் நாங்கள் சொல்கிறோம். அதை திருத்திக்கணும். ஒன்று, இப்போ பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் கடந்த இந்த 6000 கலைஞர்கள் வந்து முழுசாக நம்பி வாழ்றதே இந்த கரகாட்ட கலை நிகழ்ச்சி தான். 3 வருஷமா நமக்கு காவல்துறை வந்து அனுமதி வழங்குறது இல்லை. என்ன இது காரணம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் வந்து முழுக்க ரவுடிஸ் ஏரியா அப்படிங்கிறாங்க. இது காவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து அவங்க பந்தாஸ் கொடுக்க முடியறதில்ல. நிறைய இளைஞர்கள் வந்து குடிபோதையில நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஊடு போற திரும்புற வழியில நிறைய விபத்துகள் ஆயிடுறாங்க. இந்த காரணம் சொல்றாங்க. ஆனா மற்ற 37 மாவட்டத்திலே நிகழ்ச்சி நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் ராஜாராணி ஆட்டம் இந்த கலை உருவானதை நம்ம மாவட்டத்தில் தான் சொல்லலாம். தஞ்சை மாவட்டத்தில் வந்து பேனர்கள் அங்கே இருக்குது. கும்பகோணம் இது போல் எண்ணற்ற மாவட்டங்களில் வந்து இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அடையாளப்பட்டு இங்கேருந்து போன கலைஞர்கள் தான் அங்கே பேனர் மட்டும்தான் அங்கே இருக்கும். ஆனால் பிற மாவட்டத்தில் இங்கேருந்து போய் நிகழ்ச்சி பண்ணி நம்ம எதிர்பார்த்து வாழக்கூடிய சூழல் தான் இருக்குது. இதை முறையாக வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட போயிட்டு நாங்கள் கேட்டிருந்தோம். இப்போ கடைசியாக நம்ம நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ பொதுவாக ஒரு இதுக்கு சொல்லுங்க, நம்ம எந்த அடிப்படையில் வேட்பாளரை தேர்ந்தெடுக்க போறோம்? முதல்ல நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி வாக்குக்கு பணம் வாங்கக்கூடாது என்ற மனநிலையை முதலில் நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எந்த கட்சிக்காரர்கள் வாக்குக்கு பணம் கொடுக்க வந்தாலும் விரட்டி அடியுங்கள். நீங்க எந்த வேட்பாளரை தேர்ந்தெடுத்தாலும் உங்களால் அவர்களை கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் கடந்த காலங்களில் நடந்த வரலாறு அரியலூரில் அப்படித்தான். புதிதாக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா மண்ணில் மக்களுக்காக, மக்களோட சிந்தனைகளுக்காக, கல்விக்காக செயல்படக்கூடிய இளைஞர்களுக்கு முக்கியமா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். எங்களுக்கு வரக்கூடிய வேட்பாளர் வந்து ஒரு வாக்கு கேட்டு வரும்போது மக்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய வேட்பாளராக இருக்கிறவங்க, வெற்றி பெற்ற பிறகு வாட்ஸ்அப்புக்கு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக இருக்கக்கூடாது. ஏன்னா திட்டங்களை தொடங்கும் போது போட்டோ எடுக்கிறாங்க, அதை அன்னைக்கு பிரஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. அந்த திட்டம் செயல்படுதா, அன்னைக்கு ரோடுக்கு அடிக்கல் நாட்டமே அந்த ரோட போட்டாங்களா அப்படிங்கறத இங்க இருக்கிற வேட்பாளர் இப்ப முன்னாடி இருந்த உறுப்பினரோ யாரோ அதை வந்து கவனிக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரா வரக்கூடாது. அதை வந்து திட்டத்தை மக்களிடம் முழுவதும் போய் சேருதாங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு வேட்பாளரா இருக்கணும். இந்த அரியலூர் தொகுதியில பெண் வேட்பாளர் தான் வரணுங்கிறது என்னுடைய இது. ஏன்னா அவங்க எதுலையுமே கொஞ்சம் பயப்படுவாங்க. லஞ்சம் வாங்குறதா இருந்தாலும் பயப்படுவாங்க, மனசாட்சிக்கு பயப்படுவாங்க, நேர்மையா செயல்படுவாங்க. ஏன்னா பெண்கள் வந்து மிகவும் சிறு சிறப்புமா இருப்பாங்க என்பது என்னுடைய காரணம். பொது நலத்தில் அக்கறை உள்ளவரா தேர்ந்தெடுக்கணும். அது தேர்ந்தெடுக்கணும்னா இப்ப நடைமுறையில எல்லாம் பணம் கொடுத்து பழக்கிட்டாங்க. வேட்பாளராக இருக்கிறவங்க வாக்காளர்களை ஏமாத்தி அது மாரி பழக்கிட்டாங்க. இதை ஒழிக்கணும்னா தேர்தல் ஆணையம் கடுமையான சட்டத்தை கொண்டுகிட்டு வரணும். அப்படி கடுமையான சட்டம் கொண்டு வந்தால்தான் வேட்பாளர் நேர்மையாக உருவாக்கப்படுவார்கள். எப்படியாப்பட்ட வேட்பாளர் எடுக்கணும்? வேட்பாளர்னா யாரு? நமக்கு வேலை செய்யறவர், மக்களுக்காக வேலை செய்யறதுக்கு ஒரு பிரதிநிதியை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப எப்படியாப்பட்ட பிரதிநிதியை எடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு முறை மட்டும்தான் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வாய்ப்புல அவர் செயல்படலைன்னா
அவரோ அவர் சார்ந்த குடும்பத்தில் இருக்கவங்களோ யாருக்குமே நீங்க வாய்ப்பு கொடுக்க கூடாது. அதனால உங்க எல்லாருக்கிட்டையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னன்னா, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏற்கனவே தேர்தலில் நின்ன யாருக்கும் வாய்ப்பு கொடுக்காதீங்க. நம்ம தேர்ந்தெடுக்கிற வேட்பாளர் வந்து யார் வேணாலும் வரலாங்கிற மாதிரி இல்லாம நல்ல ஆளுமை உள்ளவங்களா தேர்ந்தெடுக்கணுங்கிறது என்னோட வேணும். இப்ப எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே நீ செலவு பண்றது எத்தனை கோடின்னு கேட்டுதான் சீட்டே கொடுக்குறாங்க. அந்த கோடின்னு கேட்கிற வரையில இங்க கோடி தெருக்கோடியில் தான் நாங்க நிக்கணும். மக்களுக்கு செய்யக்கூடிய யாரும் கோடிக்கணக்கில் பணம் 100 கோடி 200 கோடி வச்சு ஏலம் எடுக்கிறப்பல தொகுதி மக்களை ஏலம் எடுத்துட்டு நிக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. அந்த போட்ட கோடிக்கு முதலீடு போட்டதுக்கு அவங்க அதிகமா எடுத்துட்டு போயிடுறாங்க. இதுதான் நடக்குது. என்னைக்கு இந்த பணம் இல்லாம அந்த காலம் போல காமராஜர் காலம் போல நிக்கிறாங்களோ அன்றுதான் இந்த தொகுதி வேட்பாளர் சிறப்பாக இருக்கும் என்று என் வாயிலாக கூறிக்கொள்கிறேன். அரியலூர் சட்டமன்ற தொகுதி உடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய தகுதியாக நான் கருதுவது வந்து அவர் மண்ணின் மைந்தனா இருக்கணும். அதாவது இந்த மண்ணுடைய மக்களுடைய பிரச்சனைகளை கையாளக்கூடியவரும் அவரை நம்ம எளிதாக அணுகக்கூடியவராகவும் இருக்கணும். அவர் சமூக போராளியாக இருக்கணும். அது ரொம்ப நமக்கு முக்கியம். கல்வி மற்றும் தொலைநோக்கு பார்வை அவர்கிட்ட இருக்கணும். காமராஜர் படிக்கல, அதனால அவர் நல்லதெல்லாம் செஞ்சாருங்கிற காமராஜரே தோற்கடித்த மக்கள் தான் நம்ம. முதல்ல நீங்க வேட்பாளருடைய தகுதியை பத்தி பேசுற நம்ம வாக்களிக்க வேண்டிய இந்த ஜனநாயக திருவிழாவை முழுமையாக பயன்படுத்தி அரியலூர் மாவட்டத்தில் சட்டமன்ற தொகுதியில் இருக்க மற்றும் ஜெயங்கொண்டம் சின்ன மாவட்டமாக இருந்தாலும் 2 தொகுதிகளை மட்டும் உள்ள மாவட்டங்களில் நம்மளது ஒன்று, தருமபுரி ஒன்று. ரைட்டா? அதனால 75% வாக்குப்பதிவு பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கு. முழுமையா 100% நீங்க வாக்களிங்க, உங்களோட வேட்பாளரும் நல்லதாக கருதப்படுவார்கள். நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். மகளிர் கல்லூரியிலையும் பள்ளியிலையும் பெண்களுக்கான கழிவறையும் சுகாதாரமும் மேம்படுத்தப்பட வேண்டும். டாஸ்மாக் கடைகளை மூடுவதன் மூலம் பாதுகாப்பும் பெண்களுக்கான பாதுகாப்பும் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதும் உங்கள் கோரிக்கையாக வச்சுருக்கோம். மாவட்ட ஏரிகள் எல்லாமே தூர்வாரணும். அதன் மூலமாக நிலத்தடி நீர் மட்டம் இருந்து தண்ணீர் பஞ்சம் போய் குடி தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கலாம். இப்போது தலையாய பிரச்சனை நம்ம பார்க்கும்போது சிமெண்ட் ஃபேக்டரியோட மாசுக்களை நம்ம கட்டுப்படுத்தணும். அதன் மூலம் ஏற்படுற கனரக வாகனங்கள் மூலம் ஏற்படுகிற போக்குவரத்து நெருக்கடி விபத்துகளை தவிர்க்கணும். இதற்கு சிமெண்ட் ஃபேக்டரியும் அரசாங்கமும் இணைந்து ஒரு முடிவெடுக்கணும். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஜனநாயக திருவிழா 2026 மக்களோட புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்ட 2 சட்டமன்ற மக்களோட நிறைய கருத்துக்களை கேட்டோம். மீண்டும் அடுத்த மாவட்டத்தோட உங்களை சந்திக்கலாம்.